நான் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்தாலுமே என்னை அறியாமல் எனக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸ் வருது, எதிர்மறை எண்ணங்கள் வருது. நிறையா பேர் யோசிச்சிருப்பீங்க. நான் வந்து சரியான வகையில் வந்து ப்ராக்டிசஸ் பண்ணுறேன், நான் வந்து கிராட்டிடியூட் எழுதுகிறேன், மெடிடேட் பண்ணுறேன், விசுவலைஸ் பண்ணுறேன், நிறைய அஃபர்மேஷன்ஸ் கேட்குறேன். இருந்தும் என்னை மீறி இந்த விஷயங்கள்லாம் வரதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு பொதுவான கேள்வி எப்போவுமே எல்லாத்துக்குமே இருந்திருக்கு. ஒரு சில நேரங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்கிற ப்ராக்டிசஸ் எல்லாமே உங்களுக்கு தேவையான எண்ணங்களை, தேவையான நேர்மறை எண்ணங்களை உங்களுக்குள்ளே விதைக்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சி தான். அதாவது ஒரு நாள் 24 ஹவர்ஸ் இருக்குது, நீங்கள் அதில் ஒரு 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் தூங்குறீங்கன்னா, மீதி இருக்கிற நேரங்களில் நீங்கள் நல்ல விஷயங்களை பார்க்கணும், நல்ல விஷயங்களை பற்றி அதிகமாக கேட்கணும். அப்படிங்கிறதுக்காக உங்கள் சென்சஸ், அதாவது நம்முடைய கண், காது, நம்ம உணர்தல், இது எல்லாத்தின் மூலமாகவுமே நல்ல விஷயங்களை மட்டும் அதிகமாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் இந்த ப்ராக்டிஸ்லாம் நம்ம பண்ணுறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேர்மறை எண்ணங்களை நீங்கள் வந்து அதிகமாக உருவாக்குறதுக்கான பயிற்சி. இதெல்லாம் சரியாக பண்ணுறீங்க. அதே சமயம் நம்ம லைஃப்பில் சில தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்னு இருக்குது. நம்மள அறியாமல் நெகட்டிவ் வர்றதுக்கு வாய்ப்பே எங்கேயுமே கிடையாது. அதை நீங்கள் யோசிக்காமல் உங்கள் கான்ஷியஸ்க்குள்ளே அதை பற்றின ஆழமான எண்ணம் இல்லாமல் எப்போவுமே அது உங்களுக்கு வந்து உங்களோட லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் ஆகாது, அது வரவே வராது. அப்படி இருக்கிறப்போ எதை பற்றி நீங்கள் அதிகமாக யோசிக்கிறீங்க, எந்த விஷயங்களை பற்றி ஒரு நாளில் நீங்கள் வந்து அதிகமாக திங்க் பண்ணுறீங்க, எந்த நேரங்களில் முக்கியமாக உங்களுக்கு வந்து நெகட்டிவ் வருது அப்படின்றத கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. சில நேரங்களில் அதுக்கான காரணம் உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் யார் கூட பேசுகிறீங்க, என்ன வேலைகள் செய்கிறீங்க, அதை பொறுத்து கூட இருக்கலாம். நம்மளோட தாட் ப்ராசஸை வந்து மானிட்டர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா உங்களோட நெகட்டிவ் எண்ணங்கள் வர்றதுக்கான காரணங்கள் என்னன்னு நீங்கள் எழுத ஆரம்பிங்க. எதுக்காக எனக்கு இந்த எண்ணம் வருது, யார் மூலமாக இந்த எண்ணம் வருது, எந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நான் இந்த மாதிரி நெகட்டிவாக போயிடுறேன், அந்த மாதிரி விஷயங்களை எடுத்து தனியாக எழுத ஆரம்பிங்க. நம்ம தாட்ஸை எப்படி மானிட்டர் பண்ணுறது, நிறையா ஆன்லைனில் நிறையா விஷயங்கள் இருக்குது. முடிஞ்சால் சர்ச் பண்ணி பாருங்கள். ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு சின்ன நோட் எடுத்துகிட்டு உங்கள் ரெகுலர் டேயில் எப்போல்லாம் நெகட்டிவாக போயிடுறீங்களோ ஒரு செகண்ட் உங்கள் லைஃப்பை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பற்றி எழுதுங்க. ஏன் இந்த மாதிரி யோசித்தேன், இந்த மாதிரி எண்ணம் எனக்கு ஏன் வந்துச்சுன்னு எழுதுங்க. உங்களுக்கு அதுலேயே தெரியும் நீங்கள் எந்த விஷயத்தின் மேலே உங்களுடைய எண்ணங்கள் வந்து அதிகமாக நெகட்டிவாக போகுதுன்ட்டு. அதுக்கு உண்டான சில ப்ராக்டிசஸ் பண்ணும்போது, அதுக்கு உண்டான நேர்மறையான விஷயங்களை நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே விதைக்கும் போது, அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் எதிர்மறை எண்ணம் உண்டாகிறதுக்கான காரணம் இருக்கிற எல்லா விஷயங்களையும் ஈஸியாக அழிச்சிட முடியும். உங்களோட எண்ணங்களை நீங்கள் வந்து கண்காணிக்க ஆரம்பிங்க. உண்மையிலேயே அது கஷ்டமான விஷயம். ஒரு 30% ஒரு நாளில் உங்களால் கண்காணிக்க முடிஞ்சால் கூட உங்கள் லைஃப்லேருந்து நெகட்டிவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அழிக்க முடியும். இந்த முயற்சியை ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 2 நாள் 3 நாளாவது ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வர நெகட்டிவ் எண்ணங்களை அறவே ஒழிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.